கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய செய்திக்காக நாம் எடுத்திருக்கிற ஒரு வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எரேமியா 25ஆம் அதிகாரம் 29வது வசனம். பிரியமானவர்களே, இன்றைய கால சூழல் உலகத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத குறித்து நாம் யோசிக்கிறப்போ கடவுள் இப்படி ஒரு வார்த்தையை கொடுக்குறார். என்ன அவர் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவங்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ? நீங்கள் தப்புவதில்லை. நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இஸ்ரேல் தேசம் அடிக்கப்படுது. ஏன்னா ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கு. இந்த வேதத்தில் உரைக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் நடந்தேறி தீரும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே பட வேண்டாம். நிச்சயமாக நடக்கும். நம்ம சகரியாவில் பார்த்தோம். அதாவது நம்ம ஏற்கனவே 3ஆம் உலகப் போர் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி ஒரு காணொளி ஒன்று போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட இது அதனுடைய தொடர்ச்சி மாதிரி தான். தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேத வசனங்களை சொல்கிறேன். நான் ஒன்றும் பெரிய நீதிமானோ பரிசுத்தமானோ தீர்க்கதரிசியோ அல்ல. நானும் கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு சாதாரண ஊழியன்தான். ஆனால் ஒரு சில விஷயங்களை நாம் தேடுகிற போது ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற ஒரு சில வசனங்களை கொண்டு ஒரு கொஞ்ச நேரம் தியானிக்கிறப்போ அவர் ஒரு சில விஷயங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படி ஒரு வெளிப்பாடு சூழ்நிலையில் கிடைத்த வசனம் தான் இது. ஏன் இஸ்ரேல் தேசம் அடிக்கப்படுது அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ ஆண்டவர் சொல்றாரு, தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவங்கும் போது. இன்னைக்கு இஸ்ரேல் தேசம், எருசலேம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரிசுத்த நகரம் என்று பெயர் பெற்றதாக இருக்கிறது. அது ரொம்ப பரிசுத்தமான நகரம். ஏன்னா பெத்லகேமில் ஆண்டவர் பிறந்திருக்காரு, இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. அந்த பெத்லகேமை சுற்றி, பாலஸ்தீனத்தை சுற்றி, இஸ்ரேல் தேசத்தை சுற்றி இதுக்குள்ளதான் இந்த வேதமே அடங்கி இருக்கு. இந்த வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற அநேக இடங்கள் அந்த ஏரியாக்குள்ளதான் இருக்கு. அப்ப அந்த இஸ்ரேல் தேசம் என்பது பூமியின் மைய பகுதியாக இருக்குது. அதனால ஆண்டவருடைய பரிசுத்த நகரம் அதுக்குள்ள இருக்கு. அது இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நகரம் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த உலகம் முழுவதும் பேசிக்கிற ஒரு விஷயம், உண்மையும் கூட அதுதான். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற தேசம், கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசம், இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு சாட்சியாய் விளங்குகிற ஒரு தேசம். அப்ப இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை தரிப்பித்து கொண்ட ஒரு தேசம். அந்த தேசத்துல தான் ஆண்டவர் தீங்கை கட்டளையிடுவார். அங்கிருந்து தான் துவங்குறார். ஏன்னா இந்த இஸ்ரவேல் மக்களை அவர் வழி நடத்திட்டு வர்றப்போ எத்தனையோ வேதனைகளையும் துக்கங்களையும் பாடுகளையும் அவர்கள் அனுபவிக்கிற நேரத்துல எல்லாம் அவர்களை காப்பாற்றி அவங்களுக்கு நன்மையானதை செஞ்சு அவர்களை நல்லதொரு வழி நடத்திட்டு வந்து அவர்களுக்கு விருப்பமான இடத்துல தேனாரும் பாலாரும் ஓடுகிற அந்த தேசமாகிய கானான்ல கொண்டு வந்து விட்டப்போ அவங்க எல்லாருமே தான் தோன்றித்தனமா பல விஷயங்களை செஞ்சாங்க. கடவுளுக்கு விரோதமான காரியங்களை தான் செஞ்சாங்க. இன்றைக்கு உலகம் முழுவதும் அப்படித்தான் இருக்கிறது.
ஒரு மனிதன் மேல இன்னொரு மனிதனுக்கு அன்பு கிடையாது. அதாவது கடவுளுடைய பெயர்களை மாற்றி மதங்கள் என்கிற பெயரில பல பிரிவுகள் இருந்தாலும் இந்த உலகத்துல உண்மை என்று ஒன்று இருக்கு. அதற்கு உருவம் இல்லை. உண்மையான மெய்யான தேவனை யாரும் பார்த்ததும் இல்லை. ஏன்னா ஒருவரும் கண்டிராதவரும் இனி காணக்கூடாதவரும் ஆகிய தேவன், இப்படி ஒன்றான மெய்யான தேவன். தீமோத்தேயுக்கு எழுதுறப்ப சொல்றாரு, சேரக்கூடாத வழியில வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் கண்டிராதவர் இனி காணக்கூடாது. அப்ப பிதாவாகிய தேவனை யாரும் பார்த்திருக்கவும் முடியாது, இனி பார்க்கவும் முடியாது. அவரை பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு பலன் இல்லை. அந்த அளவுக்கு நாம பரிசுத்தவான்களும் கிடையாது. பாவத்தின் உச்சம் எங்க இருக்குதுன்னா, எந்த நகரம் ஆண்டவருக்கு விருப்பமான நகரமாய் இருந்ததோ, எந்த நகரத்தில் ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்களோ, எந்த தேசம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று இந்த உலகம் எண்ணிக்கொண்டிருந்ததோ, எந்த தேசம் தனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை தரித்து கொண்டு கிறிஸ்தவம் என்கிற அந்த மிகப்பெரிய போர்வையை போத்தி கொண்டு இருந்ததோ, அந்த தேசத்துல தீங்கை துவங்குகிறார் ஆண்டவர். அதனாலதான் இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் அழிக்கப்படும். இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஈரான் தேசம் இஸ்ரேல் தேசத்தை அழிக்கும் என்று யாருமே எதிர்பார்த்திருக்காத ஒன்று. ஆனால் இன்றைக்கும் கூட அந்த ஈரானின் அதிபர் என்ன சொல்றார் அப்படின்னா, மறுபடியும் அழிப்பேன். இஸ்ரேல் தேசத்திற்கு யாரெல்லாம் சப்போர்ட்டுக்கு வருகிறார்களோ, துணை புரிகிறார்களோ, உதவி செய்கிறார்களோ, அந்த தேசத்தையெல்லாம் நான் அடிப்பேன் அப்படின்னு. இந்த உலகத்தின் மேஸ்திரி, உலகத்தையே மிரட்டுகிற வல்லமை வாய்ந்த இராணுவங்களை உடைய அமெரிக்கா எனக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, துணை நின்றால் அந்த தேசத்தையும் நான் அழிப்பேன்னு சொல்லி சொல்றேன். இப்ப இதுல என்னத்தை வச்சு நாம முடிவெடுக்கிறது? இப்ப இந்த மனிதனாகிய அந்த ஈரானுடைய ராஜா நேரடியா இஸ்ரேல் தேசத்தை தாக்குறார். கொஞ்சம் கூட அவரு அதுல பின்வாங்குற மாதிரி தெரியல. எங்களால முடியுங்கிற. அப்ப சகோதரனுக்கு விரோதமாய் சகோதரன், இஸ்ரவேலரும் இஸ்மவேலரும் சண்டை போடுகிறார். இப்ப இந்த அழிவை அவர் எங்கிருந்து துவங்குறார் அப்படின்னா, தன் நாமம் தரிக்கப்பட்ட தேசத்திலிருந்து துவங்குறார். அன்பானவர்களே, அப்படி துவங்கி அதோட நின்றுதான் கேட்டா இல்லை. அதை ஒரு உதாரணமாக சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவங்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ? என் நாமம் தரிக்கப்பட்ட நகரமே அழியிறப்ப நீங்க தப்பிச்சிருவீங்களா தண்டனையிலிருந்து? உங்களால தப்பிக்க முடியுமான்னு கேட்கிறாரு. அடுத்தது சொல்றாரு பாருங்க, நீங்கள் தப்புவதில்லை, நீங்க தப்பிக்கவே முடியாது. நம்மளை சொல்றாரு, ஏன்னா நான் பூமியின் எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று கர்த்தர். பூமியில் இருக்கிற எல்லா குடிகள் மேலும். அப்ப ஒரு குறிப்பிட்ட தேசத்தை அவர் சொல்லல, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை சொல்லல. பூமி முழுசும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனாய் மனுஷியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகல ஜனங்கள் மேலும் ஒரு பட்டயத்தை வர பண்ணுவாங்க. அன்பானவர்களே, அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் சிந்திச்சு பாருங்க. அப்ப உலகம் முழுவதும் இன்னொரு முறை அழிக்கப்படும். நோவாவின் காலத்துல ஜலத்தினாலே அழிக்கப்பட்டது போல இப்ப ஜலத்தினால் அல்ல, மனுஷன் அழிச்சிடும். எந்த தேசத்துல வல்லமையான வெப்பன்ஸ், அதாவது கருவிகள் இருக்கிறதோ, அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, மற்ற இருக்கக்கூடிய நாடுகள் அழித்து ரசாயன குண்டுகளினால் அநேக தேசங்கள் அழிக்கப்படும். அப்ப பாருங்க, ஒருத்தருக்கு எப்படி பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் தேசத்துக்கு சப்போர்ட்டா கொஞ்சம் பேர் போவாங்க, இஸ்ரேல் தேசத்துக்கு எதிர்ப்பா கொஞ்சம் பேர் போவாங்க. அதாவது ஈரானுக்கு சப்போர்ட்டா போவாங்க. அப்ப 2 பேர் தான் ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொள்வாங்க. அப்போ அண்டை நாடுகள்ல எதெல்லாம் பக்கமா இருக்கோ அந்த தேசத்தை எல்லாம் அழிப்பாங்க. அணுகுண்டுகளினால,
இரும்பு பறவைகளினால, ஜெட்டு விமானங்களினால எத்தனை விதமான அழிவுக்கான கருவி கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. ஒரு கண்டம் விட்டு இன்னொரு கண்டத்தில் போய் குண்டு போட்டுட்டு திரும்பி வர மாதிரி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மைகளை கண்டுபிடித்து இருக்கிறார்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு முன்னேற்றத்தை கண்டுபிடித்து இருக்கிறார்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு விஞ்ஞானத்துல அற்புதமான காரியங்களை கண்டுபிடித்து இருக்கிறார்களோ, அதை விட அதிகமாக அழிவுக்கான காரியத்தை கண்டுபிடித்து, அழிவுக்கான பொருள்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதை எல்லோருமே பயன்படுத்துகிற நாள்ல நிச்சயமாகவே உலகம் முழுவதும் அழிவை சந்திக்கும். அதை தான் இங்க தைக்கரசமா சொல்றாரு. இப்போ அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அந்த தேசத்துல இந்த தீமையை துவங்கி இருக்கிறார். இந்த தீங்கை அங்க கட்டளையிட்டு இருக்கார். அப்ப அங்கிருந்து ஆரம்பிச்சு பூமி எல்லாம் இருக்கிற சகல ஜனங்களுக்குள்ளேயும் அவருடைய பட்டயம் ஊடுருவி போகும். அதுல நீங்களும் தப்பிக்க முடியாது, நானும் தப்பிக்க முடியாது, யாரும் தப்பிக்க முடியாது. அப்ப இந்த தேசம் முழுவதுமாக, இந்த பூமி முழுவதுமாக அழிக்கப்படுகிற நாளில சீனாய் மலை மேலே கர்த்தருடைய கால்கள் நீக்கும், அவருடைய பாதங்கள் அங்கே நீக்கும். அவருக்கு பயந்திருக்கிறவங்க யாரோ, அவரை உண்மையாய் அண்டிக் கொண்டிருக்கிறவர்கள் யாரோ அவர்கள் காப்பாற்றப்படுவார். அதனாலதான் படிப்படியா சொல்றது என்னன்னு, வேதத்தை வாசிங்க, வேதத்துல இருக்கிறபடி நடந்துங்க. நான் என்ன சொல்றேன்னா, உலகத்துல எத்தனையோ மதங்கள் இருக்கு, எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கு, எல்லாருமே ஒரே கடவுளை தான் வணங்குறாங்க. இப்ப ஒரு வழியா உள்ள போறாங்க, ஒரு வழியா ஏதோ ஒரு வழியா உள்ள போறாங்க. ஆனா கடைசியில அவங்க எல்லாம் போய் நிக்கிற இடம் என்ன தெரியுமா? உருவம் இல்லாத ஒரு தெய்வத்திற்கு போய் நிற்பாங்க. உருவம் இல்லை, பிதாவாகிய தேவனுக்கு உருவம் இல்லை, அவர் ஒளியா இருக்கு. இஸ்லாமியர் அல்லான்னு சொல்றாங்களே, அவருக்கு உருவம் இல்லை, அவர் ஒளியா இருக்கு. மற்ற மதத்தவர்கள் பிரம்மான்னு சொல்றாங்களே, அவருக்கு உருவம் இல்லை, அவர் ஒளியா இருக்கு. அப்ப ஒரே ஒரு ஒளிதான், இந்த உலகம் முழுவதும் இருக்கிற ஒரே ஒரு ஒளிதான். அந்த ஒளியை பல பேர் பலவிதமாக வழிபடுகிறார். ஆனா வழிபடக்கூடிய முறை, அதில் இருக்கிற தவறுகளை சுட்டிக்காட்ட வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இது வல்ல வழிபடுகிற முறை, இது வல்ல. நீ உன்னை சேதப்படுத்தி கொண்டோ, உன்னை காயப்படுத்தி கொண்டோ, உன்னை நீ சிரமப்படுத்தி கொண்டோ வழிபடுவது அல்ல. ஏன்னா உன்னிடத்திலிருந்து இவ்வளவு கடுமையான விஷயங்களை அவர் எதிர்பார்க்கிறவர் அல்ல கடவுள். அவர் அன்புள்ளவர். அதனால நீ அன்புள்ளவனாய், எப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நம்ம எல்லார் மேலே அன்பு வச்சிருக்காரோ, அது மாதிரி நாமும் நம்மை சார்ந்திருக்கிற எல்லோர் மேலும் அன்பு வைக்கிறவர்களா இருக்கும். அப்படி இருந்தா இந்த அழிவுக்கு நாம தப்பித்துக் கொள்ள முடியும். வேதம் சொல்லுதுங்க, நிச்சயமாகவே நம்ம அன்பு செலுத்துறவர்களா இருப்பாங்க. ஏன்னா ஆரம்பிச்சாச்சு. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட கிறிஸ்தவம் என்கிற அந்த போர்வையை போத்தி கொண்டிருக்கிற இஸ்ரேல் தேசத்தின் அழிவை துவங்கி இருக்கிறார் ஆண்டவர். கொஞ்சம் கொஞ்சமா அங்க அழிக்கப்பட்டார். அங்க தீங்கை கட்டளையிட்டு இருக்கு. இஸ்ரேல் தேசத்தின் மக்கள் எல்லாம் கூக்குரலிட்டு அழுகிற அந்த விஷயங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு. அப்ப அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நகரத்துக்கே அப்படின்னா, அவருக்கு விரோதமாய் செயல்படுகிற நகரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அன்பானவர்களே, இதை புரிந்து கொள்ளணும், இதை உணர்ந்து கொள்ளணும். வேதத்தின் தீர்க்க தரிசனங்கள் ஒரு நாளும் பொய்யாது. நிச்சயமாகவே இந்த 3ஆம் உலக போரின் துவக்கம் இஸ்ரேல் தேசத்துல துவங்கி இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த வசனம், இந்த வார்த்தைகள். ஏன்னா அவர்களும் கடவுளுக்கு விரோதமான காரியத்தை செய்தார், ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்தார், விபச்சார பாவத்தில் வீழ்ந்து போனார். நிறைய விஷயங்கள் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செஞ்சதுனால ஆண்டவர் அங்கே தன் உக்கிர கோபத்தை துவங்கி இருக்கிறார். அன்பானவர்களே, அந்த அக்கினியிலே நாம் எரிந்து விடாதபடி ஆண்டவருடைய நிழலில், ஆண்டவருடைய செட்டைகளுக்கு கீழே நாம் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரை எண்ணிக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கணும்.
உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், உழைக்கிறவர்களாக இருக்கணும், அன்புள்ளவர்களாக இருக்கணும். கண்டிப்பாக நாம் காப்பாற்றப்படும் இன்னொரு உலகத்தை நம்மால் காண முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி. நீர் கொடுத்த இந்த வார்த்தையின் நிமித்தமாக நாங்கள் ஒரு சில விஷயங்களை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நீர் கிருபை பாராட்டி நீர் அதற்காக ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய தீங்கை உடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற அந்த நகரத்தில் துவங்கி இருக்கிறேன். பூமியின் கடையாந்தரம் எங்கும் இருக்கிற சகல ஜாதிகள் மேலும் உடைய பட்டயத்தை நீர் அனுப்புவேன் என்று சொல்லி இருக்கு. அந்த பட்டயத்திலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பார். அந்த பட்டயத்திலிருந்து நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பார். உம்மை ஏற்றுக்கொண்டு மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரோ அந்த வாழ்வியல் முறையை நாங்கள் பின்பற்றி வாழ நீர் எங்களுக்கு கிருபை பார். நீர் எங்களை பாதுகாத்து உம்முடைய இரக்கமும் உம்முடைய கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்த இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென்.